என் மரியாதைகளிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த ஜூம் கிளவுட் மீட்டிங் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய JCI மதுரை சென்ட்ரல் President, Vice President, Secretary and Project Directors and our Chief Guest JFP Pradha Sedu and Guest of Honor JC Dilip உள்பட அனைவரையும் வணக்கத்துடன் மரியாதை செய்து கொண்டு என் அன்னை காஞ்சி காமாட்சியை வணங்கி நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் மதுரை அன்னை மீனாட்சியை வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். நம் இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அபாயத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை COVID-19 நீங்கள் எல்லாரும் அறிந்ததே. இந்த COVID-19ல எல்லோருக்கும் பாதிப்பு இருக்கு. அதுல ஸ்பெஷலி பிசினஸ் செக்டார்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செட்பேக், அது எக்கானமி எப்படி பாதிக்குது, டோட்டல் கண்ட்ரி எக்கானமி எப்படி பாதிக்குது, அதை மீண்டு வர்றதுக்கு என்ன வழி, அதற்கு நம்ம அரசுகள் செய்திருக்கக்கூடிய முயற்சிகள், அதன் பலனாக நம்மை நாமே மீட்டு வருவதற்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு மெயினா பேச இருக்கிறோம். ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு MSME செக்டார் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பேங்க் MSME செக்டாருக்கு வேரியஸ் ஸ்கீம்ஸ்ல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய சலுகைகள் அதோட பண்ணிட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த MSME செக்டார் தான். நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு விவசாயம் ஒரு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஈக்குவலா தொழில்துறையில இந்த MSME செக்டார் என்பது ரொம்ப முக்கியம் வாய்ந்தது. இந்த MSME செக்டாருடைய குரோத்ல தான் நம்ம எக்கானமி டெவலப்மெண்ட் பார்க்க முடியும், உண்மையான டெவலப்மெண்ட்டை பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட லார்ஜ் செக்டார்ஸ் டெவலப் ஆகிறதுனால மட்டும் நம்மளுடைய எக்கானமி டெவலப்மெண்ட் விடாது. அதனால இந்த MSME-னுடைய டெவலப்மெண்ட் என்ன, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு செட்பேக் ஆயிருக்கு, அதை மீட் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிற பத்தி நான் பேச போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும், கடந்த மார்ச் 24 லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண உடனே கவர்மெண்ட் ஒரு பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணாங்க. COVID-19 ரிலீஃப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுல நிறைய சலுகைகள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, வேரியஸ் செக்டாருக்கு சொல்லியிருக்காங்க. அதுல MSME-க்கு மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த MSME பத்தி நாம புரிஞ்சுக்கணும். MSME அப்படிங்கிற டெபினிஷனுக்குள்ள, அந்த வரையறைக்குள்ள எந்தெந்த நிறுவனங்கள் வருது, யார் யாரெல்லாம் அந்த டெபினிஷனுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இதற்காக நம்ம இந்த அமைப்பின் சார்பாக ஒரு ஸ்லைட் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இருக்கு. அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்படி அன்பு கூர்ந்து மோகன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். Financial assistance to MSME. அதுல பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இந்த MSME அப்படிங்கிறதனுடைய விரிவாக்கம் என்ன, மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இதற்கு முன்னால
நம்மளால் அறியப்பட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா SSI ஸ்மால் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதன் பிறகு அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி நிறைய அதுல பைஃபர்கேஷன்லாம் வந்தது. உதாரணத்துக்கு மைக்ரோ இண்டஸ்ட்ரி, டைனி காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இப்படி எல்லாம் வந்து நிறைய டிவிஷன் பண்ணி அதுக்கு பெனிஃபிட் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அட் பிரசன்ட் இது எல்லாம் கம்பைன் பண்ணி MSMEன்னு சொல்றாங்க, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இந்த டைனி காட்டேஜ் எல்லாமே மைக்ரோல வந்துருக்கு. MSME are mainly skilled oriented. MSME are mainly skill oriented. This sector contains an element of welfare of masses. So இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், பப்ளிக் அட் லார்ஜ் அவங்களுடைய வெல்ஃபேர் வரணும் அப்படின்னா அந்த MSME செக்டார் தான் டெவலப் ஆகணும். அதுதான் வந்து அதனுடைய டெவலப்மெண்ட்ல தான் அந்த வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக் வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் இருக்கு. லைக் மேன் பவர், டர்ன் ஓவர், ஒர்க்கிங் ஹவர்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல மேன் பவர் அப்படிங்கிறது வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். மேன் பவர்ல நாம செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் வேர்ல்டுல. டர்ன் ஓவர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம், அதே மாதிரி பிசினஸ்ல டர்ன் ஓவர்னு சொல்லுவோம். லேபர் டர்ன் ஓவர் அப்படிங்கிறது ஒர்க்கிங் லேபர்ஸ் வந்து மைக்ரேட் ஆகிறது, ஒரு இண்டஸ்ட்ரி டு இன்னொரு இண்டஸ்ட்ரி போறது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போறது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னு பார்க்கலாம். மேன் பவர், plenty ஆஃப் மேன் பவர் நம்மகிட்ட இருக்கு இந்தியாவில். லேபர் டர்ன் ஓவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல தான் நிறைய பேர் புரிஞ்சிருக்கோம். ஸ்டேட் டு ஸ்டேட் மைக்ரேட் ஆகக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்போ இந்தியாவில் வந்து எங்க இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுதோ அங்க லேபர் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. லேபர் எங்க தேவையோ அங்க தேவையான அளவுக்கு இருக்கிறாங்க. பட் இப்போ நாம அதை வந்து காபந்து பண்ண முடிஞ்சுதா அப்படின்னா அது கொஸ்டின், 1000 கொஸ்டின்ஸ் இருக்குதுல, அது வேற. இப்போ அவரவரை அந்தந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ இருக்கிற லேபரை வச்சு நாம பிசினஸ் டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து லீகலி 8 hours அப்படிங்கிறத நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. 8 hours மேல ஒர்க் பண்ணும் பொழுது ஓவர் டைம், ஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற சூழ்நிலை வருது. அதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம இதை ஒர்க் பண்றோம். நெக்ஸ்ட் மோகன், பெனிஃபிட்ஸ் ஆஃப் MSME. இந்த MSMEக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஃபங்க்ஷன் வரைக்கும் வேரியஸ் பெனிஃபிட்ஸ் வந்து அரசுகளால் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, லோ காஸ்ட் ISO சர்டிபிகேஷன், 50% சப்சிடி இன் பேட்டன்ட் அண்ட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், then preference for approval of government license or certification. இது தவிர ஃபைனான்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து சீப்பர் பேங்க் லோன், லோ காஸ்ட், லோ இன்ட்ரெஸ்ட், ரெடியூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நோ கொலேட்ரல் ரெக்வயர்ட் ஆன் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் டாக்ஸ் அலவன்சஸ், தென் கவர்மெண்ட் டெண்டர்ல வந்து எக்ஸ்க்ளூசிவா MSME இண்டஸ்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு டெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி MSMEக்கு ஃபைனான்சிங் பேட்டர்ன்ல அது ஸ்டார்ட் அப் எக்ஸ்பென்சஸ்ல நிறைய சலுகைகளை கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மோகன். next. 5 government initiatives for MSME. இப்போ கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா ஒரு 20 yearsக்குள்ள மட்டும் ஆஃப்டர் 91 எடுத்துக்கலாம், வேர்ல்டு குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்குல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து வேரியஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க இண்டஸ்ட்ரி ப்ரொமோட் பண்றதுக்கு. அதுல
இந்த எம்எஸ்எம்இக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸா பண்றாங்க அப்படிங்கிறத நாங்க டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒன்று, சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் எம்ப்ளாயீஸ். இந்த எம்எஸ்எம்இல ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில சட்டத்திட்டங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ, இபிஎஃப்ல எல்லாம் எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது மாதிரி ஜன்தன் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீசெண்டா பண்ணது, அது எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க. ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து த்ரூ பேங்க் அக்கௌண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு செக்யூர்டு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அடுத்து அக்சஸ் டு மார்க்கெட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் டெண்டர்ஸ் இதெல்லாம் ஆன்லைன்ல பண்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. தட் இஸ் டு ஷோ தேர் டிரான்ஸ்பரன்சி இன் மேனேஜ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸி மெத்தடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அக்சஸ் டு கிரெடிட், லோன்ஸ் அப் டு 1 crore within 59 minutes through an online portal. இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல. இந்த போர்ட்டல்ல போய் நம்ம ரெக்குயர்மெண்ட்டை பதிவு பண்ண உடனே வித்தின் 1 hour, லெஸ் தேன் 1 hour அவங்க வந்து கன்கரன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லோன் வந்து எலிஜிபிள் இருக்கு இல்லை அப்படிங்கிறத கன்கரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க, அதெல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணி ஆன்லைன்ல அப்ளை பண்ண உடனே அதுல இருந்து இமீடியட்டா அது வந்து பேங்கோடைய ஹெச்ஓக்கு போகும். ஹெச்ஓல இருந்து அந்த ஆர்ஓ ரீஜனலுக்கு போகும், ஆஃபீஸுக்கு போகும். அங்க இருந்து அந்த அவங்களுடைய கஸ்டமருடைய பிரான்ச் லெவல் வரைக்கும் போய் உடனடியாக அதை ஸ்க்ரூட்னி பண்ணி, நம்ம சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய பேப்பர் இதுகளெல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணி அவங்க இமீடியட்டா கன்கரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் நீங்க டைரக்டா வந்து அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர் வில் ஸ்டார்ட். பட் கன்கரன்ஸ் யூ வில் கெட் வித்தின் 59 minutes. அந்த ஒரு போர்ட்டலை உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஸ்டெப். அடுத்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன். இது வந்து ஒவ்வொரு செக்டாருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ப்ராடக்ட் வைஸ் செக்டாரை பிரிச்சு அதுல வந்து டெக்னாலஜி எங்கெங்க தேவைப்படுதோ அதுக்கு வந்து டெவலப் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 100 டெக்னாலஜி சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. அது நடந்துட்டு இருக்கு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லேபர் லாஸ், தென் யூனியன், ட்ரேட் யூனியன் ரெகுலேஷன்ஸ், இதுல எல்லாம் வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸா நம்மளால உணர முடிஞ்சது பிசினஸ் செக்டார்ல. அதை வந்து ரொம்ப ஈஸ் பண்றதுக்காக ஆனுவல் ரிட்டர்ன்ஸா பண்ணியிருக்காங்க. முன்னாடி எல்லாம் மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி அப்படின்னு நிறைய இருந்தது. இப்போ அதை ஆனுவல் ரிட்டர்னா ஃபைல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், மோகன் நெக்ஸ்ட். அடுத்து வேரியஸ் லோன் ஃபெசிலிட்டிஸ். பேங்க்ல வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எம்எஸ்எம்இக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதுல புதுசா ஒன்றும் சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை. இந்த டைப் ஆஃப் லோன் என்னென்ன அவைலபிள் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் ஸ்லைடு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ்ல இருந்து, செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருந்து ஆரம்பிச்ச லோன் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டி, தென் ஓடி, தென் எஜுகேஷன் லோன், பர்சனல் லோன், பிரீமியம் பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், ட்ரேட் லோன், அந்த மாதிரி அது வந்து லிஸ்ட் ஆஃப் லோன்ஸ் அதுல வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். அடுத்தது ஹிஸ்டாரிக் இன்டர்வென்ஷன் பை பிஎம் மோடி டு பூஸ்ட் தி எம்எஸ்எம்இ செக்டார். இப்ப இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஹைலைட் இதுல சொல்லியிருக்கிறோம். அது ஒரு 4-5 பாயிண்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஒரு லோன் வந்து வித்தின் 59 minutesல வந்து அவங்க ரெடி பண்றாங்க இல்லையா, அது வந்து அந்த போர்ட்டல் இதுல இருக்கு பாத்துக்கோங்க. PSP loans in 59 minutes.com. Mohan next. PSP loans in 59 minutes.com. அந்த போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த லோன் வந்து 59 செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான என்னென்ன டீடைல்ஸ் தேவை, உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய ஸ்டேட்டஸ், ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப், கம்பெனி, ட்ரஸ்ட், சொசைட்டி,
எதுவாக இருந்தாலும் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது எல்லாம் அதில் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர்ல ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கன்கரன்ஸ் கிடைக்கும். அதாவது பிரின்சிபல் சாங்ஷன் அப்படின்னு சொல்றது அது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பேங்க் அப்ரோச் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதுல யூ கேன் செலக்ட் த பேங்க் ஆல்சோ. நீங்க எனக்கு இந்த பேங்க்ல தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வசதி இருக்கு. அடுத்து ஜிஎஸ்டி பேஸ்டா லோன் கொடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் பேஸ்டா, வேற எந்த டீடைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எதுவும் கேட்கக்கூடாது. இந்த ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணியே லோன் கொடுக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. அது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த லோன்ல வந்து சப்வென்ஷன் 2% கொடுக்குறாங்க. இது வந்து இப்ப ரீசெண்டா நான் பண்ணது. இதுக்கு முன்னால எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ்க்கு சப்வென்ஷன் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அப் டு 5% வரைக்கும் இருக்கு. உதாரணத்துக்கு 9% லோன்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல 4% இன்ட்ரெஸ்ட் மட்டும் நீங்க கட்டினா போதும். 5% வந்து கவர்மெண்ட் சப்வென்ஷனா கொடுத்துருவாங்க. அடுத்து கார்பரேட் செக்டார்ல 500 crore டர்ன் ஓவருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி டிஆர்இடிஎஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதை கம்பல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து 250 crores கீழே டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கார்பரேட் செக்டாருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 30% இருந்து 25 பண்ணாங்க. இப்போ வந்து 25ல இருந்து 22 பண்ணியிருக்காங்க. ஸோ அது போல இந்த 250 crore அப்படிங்கிற டர்ன் ஓவருங்கிற லிமிட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஆல் எம்எஸ்எம்இ வந்து அதுல ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூட் ஆயிடுது. அதே போல increase in the minimum quota limit of procurement from 20% to 25% from MSME sector. ஸோ இதுல வந்து இந்த கவர்மெண்ட் டெண்டர் கொடுக்கக்கூடிய இதுல கூட எம்எஸ்எம்இ செக்டாருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பர்சன்டேஜ் அதுல ரிசர்வேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. கோட்டா, மினிமம் கோட்டா கொடுக்குறாங்க. அதை 20 இருந்ததை 25 பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எம்எஸ்எம்இல உமன் என்டர்பிரனர் இருக்காங்க இல்லையா, அதுல மினிமம் 3% வந்து கவர்மெண்ட் கம்பெனி அவங்களை என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த லேபர் லாஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் எல்லாம் ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் வந்து கவர்மெண்டோடைய இனிஷியேஷன். ஒரு ஜென்ரலா நான் வந்து ஓவராலா உங்களுக்கு சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கோவிட் ரிலீஃப் பேக்கேஜ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். மோகன், நெக்ஸ்ட். கோவிட் ரிலீஃப் பேக்கேஜ் ஃபார் எம்எஸ்எம்இ செக்டார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுல டெஃபினிஷனவே மாத்துறாங்க. எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டெஃபினிஷனை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் லோன்ல வந்து ஒரு 3 டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து இமிடியேட்டா இந்த பேக்கேஜ்ல அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 lakh crore collateral free loan அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 20,000 crore subordinate debt for stressed MSME அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதே மாதிரி 50,000 crore fund of fund அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈக்விட்டி பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம். ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஸ்கீம்ல நிறைய ரிலீஃப் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை 1 by 1 இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெஃபினிஷன். ஏர்லியரா இருந்த டெஃபினிஷனை பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கும் சர்வீஸ் செக்டாருக்கும் செப்பரேட்டா டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது மைக்ரோல மேனுஃபேக்சரிங் அப்படின்னா 25 lakh கீழே தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ இதுல நான் சொல்றது வந்து எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும். மைக்ரோ மேனுஃபேக்சரிங் யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தேன் 25 lakh. மைக்ரோ சர்வீஸ் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தேன் 10 lakh. அதே மாதிரி ஸ்மால் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தேன் 5 crore. Small service sector investment less than 2 crore. Medium manufacturing unit investment less than 10 crore.
மீடியம் சர்வீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தேன் 5 crore அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் இருந்தது. இது வந்து எக்ஸிஸ்டிங் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இருந்தது. என்ன பண்ணிட்டாங்க ரிவைஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் ரெண்டையும் கன்சிடர் பண்றாங்க. அதோட மட்டும் இல்லாம மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு செப்பரேட் பண்ணதை இப்ப ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே ஒரே டெஃபினிஷன் தான் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மைக்ரோ லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே லெஸ் தேன் 25 lakh மேனுஃபேக்சரிங் இருந்தது, இங்க வந்து லெஸ் தேன் 1 crore கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து லிமிட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 lakh 1 crore என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. டர்ன் ஓவர் லெஸ் தேன் 5 crore. ஸோ 5 crore டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு யூனிட், இன்வெஸ்ட்மெண்ட் 1 crore குள்ள இருக்கக்கூடிய யூனிட் மைக்ரோ யூனிட் தான். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 10 crore, டர்ன் ஓவர் அப் டு 50 crore ஸ்மால் யூனிட். மீடியம் யூனிட் இன்வெஸ்ட்மெண்ட் லெஸ் தேன் 20 crore, டர்ன் ஓவர் லெஸ் தேன் 100 crore. ஸோ 100 crore குள்ள இருக்கக்கூடிய டர்ன் ஓவருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா யூனிட்டுமே இந்த எம்எஸ்எம்இல வர்ற மாதிரி தான் இப்ப டெபினிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதுல என்ன நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே இருந்தது வந்து ரொம்ப கம்மியா இருந்தது, இப்ப எக்ஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய உள்நோக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. உள்நோக்கம் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 crore டர்ன் ஓவர் பண்றவங்க மட்டும் பாதிக்கப்படுறதா இல்ல, 100 crore வரைக்கும் டர்ன் ஓவர் பண்றவங்க கூட ரொம்ப சிரமத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதா உண்மை. அப்போ இவங்க எல்லாருக்குமே இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிற கேட்டகரியில கிளாசிஃபை பண்ணி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலீஃப் பேக்கேஜை கொடுத்தோம்னா எக்கானமி டெவலப் ஆகும், பிசினஸ் வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய பார்வை. இதுல சிலர் வியூ வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய வியூவாக இருக்கு. எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டை கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணக்கூடியவங்க எல்லாம் சேர்த்து அனுபவிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால வந்து இந்த பெனிஃபிட் வந்து மிக சிறிய லெவல்ல இருக்கவங்களுக்கு கிடைக்கிற சிரமம் அப்படிங்கிற மாதிரி சிலருடைய பார்வை. ஆனா அப்படி பார்க்கறத விட என்னுடைய பார்வை வந்து இந்த நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரிய எக்ஸ்பேண்ட் பண்றதுனால வந்து இட்ஸ் a குட் டெசிஷன் ஃபார் எக்கானமி டெவலப்மெண்ட். அதுதான் எங்களுடைய பார்வையா இருக்கு. ஸோ அதனால இந்த டெஃபினிஷன் படி பார்க்கல ஆல்மோஸ்ட் 100 crore இருக்கக்கூடிய டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய எல்லாருமே இதுல வந்துடுறோம். சரி, இப்ப இனிமேல் வந்து இந்த பினான்சியல் பேக்கேஜ் பத்தி நம்ம ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 3 lakh crore collateral free automatic loan அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. தென் 20,000 crore சப்சிடைஸ்டு லோன் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அடுத்தது 50,000 crore ஈக்விட்டி இன்ஃபியூஷன் த்ரூ எம்எஸ்எம்இ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இந்த மூணையும் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா நான் உங்களுக்கு பின்னால சொல்ல போறேன். அது தவிர ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, ரியல் எஸ்டேட்ல ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. தென் டைரக்ட் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ்ல கம்ப்ளையன்சஸ், ரிட்டர்ன் ஃபைலிங் டேட்டு, டியூ டேட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அது ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. அதுல மெயினா சொல்ல போனா டிடிஎஸ் ரேட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலா பின்னாடி சொல்ல போறேன். அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ்ல ஜிஎஸ்டில சில ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆஸ்பெக்ட்ல நமக்கு வந்து ரிலீஃப் கிடைச்சிருக்கிறதா, எம்எஸ்எம்இக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கிறதா இதை பார்க்கலாம். ஒன்னு ஃபைனான்சியல் ஆஸ்பெக்ட், ரெண்டாவது லேபர் லாஸ் இன்க்ளூடிங் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட், 3 ரியல் எஸ்டேட்ல ஒரு பெனிஃபிட், டைரக்ட் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் 4 அதுல ஒரு பெனிஃபிட், இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி அதுல ஒரு பெனிஃபிட். ஸோ 5 செக்டர்ல நமக்கு வந்து 5 வழியில நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க எம்எஸ்எம்இக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். நெக்ஸ்ட் மோகன். அடுத்து அந்த 3 lakh crore அதை பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா சொல்றேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மக்கள் எல்லாம் வந்து உடனடியா அவங்கவுங்க பேங்குக்கு ஒரு நாள் 2 நாள்ல கான்டாக்ட் பண்ணி, சார் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, எங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பேங்க்ல. பேங்க்காரங்க கூட சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அப்படியா, அப்படி எங்களுக்கு ஒன்றும் தகவல் வரலையே அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்ன கவர்மெண்ட் வந்து ஒன்று சொல்றாங்க, பேப்பர்ல ஒரு நியூஸ் வருது,
நமக்கு வந்து பேங்க்ல வந்து ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆகி ஆடிட்டர்ஸ் எங்களை வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு நான் மேக்சிமம் நான் சொன்னது காரணம், நம்ம நாட்டை பொறுத்தவரை ஜனநாயக நாடு, ஒன்று எடுத்த உடனே உடனடியாக செய்து விட முடியாது. இந்த பக்கம் ஜெராக்ஸ் மிஷின்ல பேப்பரை கொடுத்து அந்த பக்கம் பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி செய்ய முடியாது. இப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, அந்த அமைச்சரவை முடிவு அப்படின்னு சொல்லி அதை எடுக்கிறாங்க. பாலிசி டெசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க. அதை ஃப்ரேம் பண்ணி அதை வந்து சர்க்குலர் நோட்டிபிகேஷன் ஃபார்ம்ல இஷ்யூ பண்றாங்க. அதை அந்த சர்க்குலரை வந்து இஷ்யூ பண்றது ரிசர்வ் பேங்க்கு இன்டிமேட் பண்ணி, ரிசர்வ் பேங்க் மூலமா பேங்க் எல்லா பேங்க்குக்கும் டைரக்ஷன்ஸ் கொடுத்து, ஸோ ரிசர்வ் பேங்க் இந்த பேஸ்ட் ஆன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் ரிசர்வ் பேங்க் வில் இஷ்யூ அனதர் சர்க்குலர். அதுக்கப்புறம் வந்து அந்த சர்க்குலரை பேஸ் பண்ணி அந்தந்த பேங்க்ல வந்து போர்ட் மீட்டிங் கான்ஸ்டியூட் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதுல எதெல்லாம் வந்து வயபிளோ இப்படி இப்படி பண்ணலாம், என்ன எது ரிசர்வ் பேங்க் ஆர்டர் எதை ஆனர் பண்றது எதை ஆனர் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அவங்க ஒரு சர்க்குலர் ஒன்று அந்தந்த ரீஜனல் ஆஃபீஸ்க்கு பிரான்ச்சஸ்க்கு அனுப்புறாங்க. ஸோ இதுக்கு வந்து நேச்சுரலா வந்து இட் வில் டேக் டைம், பிரீத்திங் டைம் இது. பட் அதுல அன்பார்ச்சுனேட்லி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்பீடு நம்ம எதிர்பார்க்கறது ஒரு ஸ்பீடா இருக்கும். பட் அங்க இருக்கக்கூடிய ரியல் ஆஸ்பெக்ட் அங்கேயும் அவங்களுக்கும் பேண்டமிக் தானே, அவங்களும் வீட்டில் தானே இருக்காங்க, எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். பேங்க்ல கூட கம்மி ஸ்டாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அபிஷியல்ஸ் மட்டும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த பிரச்சனையில அவங்க வந்து ஒரு மினிமம் 1 month ஆச்சும் ஆகும் இந்த இதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அதுபோல இப்போ ரீசெண்டா வந்து மொத்தம் 3 ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுல அந்த 3 lakh crore ஸ்கீம் ஒன்று, 20,000 crore ஸ்கீம் ஒன்று, 50,000 crore ஸ்கீம் ஒன்று, 3 அனௌன்ஸ் பண்ணதுல 3 lakh crore ஸ்கீமுக்கு பிரான்ச் லெவல் சர்க்குலர் இஷ்யூ ஆகி லோன் எல்லாம் டிஸ்பர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த ஸ்கீம்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 40 to 45% லோன் வந்து டிஸ்பர்ஸ் ஆயிடுச்சு. அது எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 lakh crore ஸ்கீம் வந்து இது என்ன நேம் அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னா பேங்க்ல சொல்லக்கூடியது கேரண்டீடு எமர்ஜென்சி கிரெடிட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. GECL, கேரண்டீடு எமர்ஜென்சி கிரெடிட் லைன் அப்படின்னு சொல்றாங்க. இது எலிஜிபிலிட்டி என்ன, இந்த லோனுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல், தட் இஸ் ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், கார்பரேட் செக்டார், எனி அதர் சொசைட்டி ஆர் AOP, BOI, அவங்க எல்லாருமே வந்து இதுக்கு எலிஜிபிள், ஆல் ஆர் எலிஜிபிள். சரி, அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் பாரோயரா இருக்கணும். இது முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணீங்க, எக்ஸிஸ்டிங் பாரோயரா இருக்கணும். ஸோ பிசினஸ் மட்டும் இருந்தால் பத்தாது, எக்ஸிஸ்டிங் பாரோயரா இருக்கணும். இதுல மெயின் வந்து ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி எது அப்படின்னா யூ மஸ்ட் பி MSME. யூ மஸ்ட் பி an MSME enterprises. ஸோ MSMEங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த உத்தியோக் ஆதார்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா சிம்பிள் ப்ரொசீஜர். அதுக்கு நேம், ஆர்கனைசேஷன் நேம், அட்ரஸ், நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை ஃபுல்லப் பண்ணோம்னா ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து அந்த உத்தியோக் ஆதார்னு கிடைச்சிடும். அதுதான் வந்து MSME ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் எப்படி ஒவ்வொருத்தருக்கும் பர்த் சர்டிபிகேட் தேவைப்படுதோ அதுபோல இந்த MSME சர்டிபிகேட் அப்படிங்கிறது. இதுல நம்ம சின்ன சின்ன பிசினஸ் தானே பண்றோம், நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விட்டுருப்பாங்க. அப்படி இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அதை பண்ணுங்க. இப்போ ஒண்ணு கட்டு போல இப்ப இமிடியேட்டா நீங்க பண்ணுங்க. அது பண்ணும் பொழுது எப்ப இருந்து பண்றீங்கன்னா நாங்க முன்னாடி இருந்து பண்ணிட்டு இருக்கோம், பழைய ரேட் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நீங்க பேங்க்ல பாரோயர், எக்ஸிஸ்டிங் பாரோயரா இருக்கணும், லோன் நீங்க வாங்கியிருக்கணும். அந்த லோன்ல 29/2/2020 அந்த டேட்ல எவ்வளவு லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சோ அதுல 20% வந்து நீங்க எலிஜிபிள். இத என்னென்ன லோன் சேரும் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபண்ட் பேஸ்டு லோன், நான் ஃபண்ட் பேஸ்டு லோன் வந்து சேராது. நான் ஃபண்ட் பேஸ்ட் லோனுங்கிறது பேங்க் கேரண்டி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதுல சேராது. ஃபண்ட் பேஸ்ட் லோன் மட்டும் சேரும், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல், டேர்ம் லோன் எல்லாமே சேரும். சரி, இப்போ இதுல வந்து நிறைய பேர் வந்து நாங்க வந்து பிரைவேட் லோன்ஸ் வாங்கியிருக்கிறோம், பேங்க்ல ஐயம் வாங்கியிருக்கோம், ரெண்டையும் வாங்கியிருக்கிறோம், NBFCல வாங்கியிருக்கிறோம்,
கவர்மெண்ட் லோன்ஸ் வாங்கியிருக்கிறோம், இந்த பிஎம்எம்ஒய்ன்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் லோன் ஸ்கீம் எல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு இதுல எதெல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் லோன் சேரும், பேங்க்ல வாங்கியிருக்கக்கூடிய லோன் சேரும், என்பிஎஃப்சியில் இருக்கக்கூடிய லோன் சேரும், கோஆபரேட்டிவ் பேங்க் லோன் கூட சேரும். பட் பிரைவேட்னு சொல்லிட்டு பர்சனல் லோன் ஒன்று வாங்குறீங்கல்ல, என்பிஎஃப்சிலேயே பர்சனல் லோன் அப்படின்னு இருக்கும், அது சேராது. பிசினஸ் லோன் மட்டும்தான் சேரும் என்பிஎஃப்சியை பொறுத்தளவில். பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து இதுல சேராது. ஸோ இந்த லிமிட் எல்லாம் பார்த்து அதுல வந்து 20% வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லோனுக்கு மாரட்டோரியம் பீரியட் அப்படிங்கிறது 12 மாதம். நீங்க அவைல் பண்ண அதுல இருந்து 12 மாதம் வந்து மாரட்டோரியம் பீரியட். அந்த மாரட்டோரியம் பீரியடுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் உண்டு, பிரின்சிபல் நீங்க கட்ட வேண்டியது. இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அது நீங்க மாதம் மாதம் கட்டணும் அல்லது குவார்டர்லி கட்டணும், அந்த பேங்க் சாங்ஷன் பண்ணதை பொறுத்து. அதுக்கு அடுத்து வந்து 36 மாதங்களுக்கு அந்த பிரின்சிபலோட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கட்டணும். ஸோ டோட்டல் வந்து 4 இயர் அதனுடைய ரீபேமெண்ட் பீரியட். இப்போ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தளவுல ஏற்கனவே இருந்ததை விட ரெடியூஸ்டு ரேட்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் டு பி கேப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கவர்மெண்ட் வந்து டு பி கேப்டுன்னு சொல்றதோட நிறுத்திக்கிடுச்சு. இவ்வளவுதான் கொடுக்கணும்னு சொல்லல, அதை அவங்க பேங்க் தான் டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பிஃபோர் COVID-19 எம்எஸ்எம்இக்கு 8% லோன்ல கிடைச்சது, 8%ல இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைச்சது. மேக்சிமம் வந்து 10 வரைக்கும் இருக்கும், அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி முன்னாடி இருந்தது. ஆனா இப்போ இந்த பேக்கேஜுக்கு அப்புறம் 7.5%ல கொடுக்குறாங்க. இந்த 7.5% வந்து பேஸ்ட் ஆன் பிபிஎல்ஆர் அப்படின்னு சொல்றாங்க. பிபிஎல்ஆர்ல பேஸ் பண்ணும்போது பிபிஎல்ஆர் வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்ச், அது வந்து ஆர்பிஐ வந்து அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சேஞ்ச் வரும் பொழுது அட் எனி காஸ்ட் இட் ஷுட் நாட் மேக்சிமம் இட் ஷுட் நாட் கோ அப் டு 9% அப்படிங்கிறதையும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்போ மேக்சிமம் பிபிஎல்ஆர் கூடனா கூட 9க்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து இப்போ 7.5% தான் கிடைக்குது. ஸோ ரெடியூஸ்டு ரேட், அவ்வளவுதான். அடுத்து வந்து இதுக்கு கேரண்டி இந்த லோனுக்கு என்ன அப்படின்னா அதை வந்து உங்கள்ட்ட பேங்க் கேட்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கேரண்டி கவர் வந்து அவங்க கொடுக்குறாங்க, யாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. 100% கேரண்டி வந்து நீங்க வாங்குற லோனுக்கு கேரண்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி எதை வச்சு கொடுக்குது அப்படின்னா, நீங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பாரோயர், நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுடைய கொலேட்டரல் அங்க ஏற்கனவே இருக்கும் பேங்க்ல. அந்த கொலேட்டரல்ல வந்து மற்ற நாட்டில் கூட 100% ஈக்குவலா வந்து லோன் கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம ஆட்கள் இப்படி 70% 80% மேல கொடுக்கறதே கிடையாது. அப்ப எப்படி இருந்தாலும் மார்க்கெட் வேலையில 80% தாண்டி இருக்காது. ஸோ இப்போ வந்து லோன் வந்து 20% கொடுக்குறாங்க, அப்போ 100% ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த 20% லோன் இப்ப கொடுக்குறாங்களே இந்த பேக்கேஜ்ல, இதுக்குரிய கொலேட்டரல் அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கு, அதனால கொலேட்டரல் ஃப்ரீ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. புதுசா போய் நீங்க கொலேட்டரல் கொடுக்க வேண்டியதில்லை, அது அதுல மீனிங். அடுத்து அப்படி கொலேட்டரல் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க மார்ட்கேஜுக்கு வந்து எம்ஓடி பண்ணி வச்சிருப்பீங்க கொலேட்டரலுக்கு, அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் லோனும் பண்ணியிருப்பீங்க. அப்ப இந்த லோனும் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. அந்த எக்ஸிஸ்டிங் கொலேட்டரலுக்கு எம்ஓடி பண்ணுவாங்க. சரி, அதுக்கு சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கேரண்டி ஃபீ கிடையாது. அதாவது கவர்மெண்ட் கொடுக்குற கேரண்டிக்கு ஃபீ இருக்கு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணக்கூடாது, ஒண்ணு. ப்ராசஸிங் சார்ஜஸ் சொல்லி அதை வசூல் பண்ணக்கூடாது, 2. மூணாவது வந்து அதர் சார்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது இன்ஸ்பெக்ஷன் போனேன், இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ், அப்புறம் அந்த எம்ஓடி பண்றதுக்கு சார்ஜஸ் அப்படின்னு அதெல்லாம் கண்டிப்பா கொடுத்தான் ஆகலாம். ஸோ இது இருக்கு. இப்போ இந்த ஸ்கீம்ல இப்போ ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னுடைய கிளைண்ட்ஸே வந்து நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு லோன் தேவையில்லைன்னு சொல்றோம், விட மாட்டேங்கிறாங்க பேங்க்ல, கட்டாயம் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. எல்லா பேங்க்குமே இப்போ அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா 3 lakh crore வந்து டார்கெட்டை கொடுத்து இதெல்லாம் வந்து நீ கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு டைம் லிமிட் என்ன இருக்கா அப்படின்னு கேட்டா 31st October வரைக்கும் இதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது டைம். ஸோ எல்லாருக்கும் வந்து அவங்க ரீஜன் வைஸ் டார்கெட் வச்சு பிரிச்சுட்டாங்க எக்ஸிஸ்டிங் கிளைண்ட். இப்போ அந்த பிரான்ச் மேனேஜருக்கு என்ன அப்படின்னா ஒரே தலைவலி, இவ்வளவு அமௌண்ட்டை கொடுக்க சொல்றாங்க, நம்ம பிரான்ச்ல இதுக்கு எலிஜிபிள் அக்கௌண்ட் எது, நாளைக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ரெக்கவரி பண்ண முடியலன்னா நமக்கு தானே பிரச்சனை அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல வச்சு மனசுல வச்சுக்கிட்டு அவங்களா கிளையண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்க வாங்கன்னு கம்பல் பண்றாங்க. ஸோ
இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பரவேரா இருக்கணும், அக்கௌண்ட் வந்து குட் அக்கௌண்டா இருக்கணும், அதுல வந்து ஸ்ட்ரெஸ்டு அக்கௌண்ட் ஆயிருக்க கூடாது. ஸ்ட்ரெஸ்டு அக்கௌண்ட் என்னங்கிறத அடுத்ததுல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்ல அக்கௌண்ட்டுக்கு நல்ல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏற்கனவே எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருந்தவங்களுக்கு வாலண்டியரா கொடுக்கறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். அப்போ நியூ பிசினஸ் ஓன் ஃபண்ட்ல ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் அடைய முடியாதா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ஸ்கீம்ல அது கிடையாது, அது சொல்லப்படவில்லை. ஆனா ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ லோன் இருக்கு இல்லையா, அது அல்லது முத்ரா ஸ்கீம் இருக்கு இல்லையா, முத்ரா ஸ்கீம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, அது அதை வந்து இந்த டயத்துல கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்க அதை பண்ணுங்க அப்படின்னு. அதனால ஏற்கனவே லோன் இல்லைன்னா கூட நான் ஓன் ஃபண்ட்ல பண்ணிட்டு இருந்தேன், டியூ டு பேண்டமிக் எனக்கு வந்து சிக்கல் ஆயிடுச்சு, பிசினஸ் திரும்ப வந்து என்னால இது பண்ண முடியல, ரீஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல நீ அப்ளை பண்ணலாம். அதுல தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. அதை வந்து வெளியில வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலையே தவிர பட் தர்றாங்க. ஆனா அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் பேப்பர் வெயிட் வேணும். பேப்பர் வெயிட் அப்படின்னா நம்மளுடைய டாக்ஸ் கம்ப்ளையன்ஸ், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங், ஐடி ரிட்டர்ன் ஃபைலிங், இதெல்லாம் கரெக்டா இருக்கணும். பேலன்ஸ் ஷீட்ல உங்களுடைய ரியல் அசெட்ஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ், அது வந்து ரியல் அக்கௌண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும். நிறைய பேர் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. நான் யாரையும் குறை சொல்றதா நினைக்க வேண்டாம். நமக்கு வந்து டாக்ஸ் ஃபைலிங் பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த அமௌண்ட்டுக்குள்ள டாக்ஸ் வந்தா போதும், இவ்வளவுதான் என்னால கட்ட முடியும், இந்த தடவை வந்து சரியில்லை பிசினஸ், அதனால இப்படி பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாக்ஸ் கன்சல்டன்ட் என்ன பண்றாங்க, உங்களுக்கு டாக்ஸ் அரைவ் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் பேலன்ஸ் ஷீட்ல வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். அது வந்து சில ரேஷியோஸ் இருக்கு, இந்த ரேஷியோஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது. இது வந்து ஒரு வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல பில்டப் பண்றது அல்ல, எவ்ரி இயர் பேலன்ஸ் ஷீட் வந்து அதை நீங்க ரெடி பண்ணிட்டே போகணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க முன்னக்கூடிய அந்த ஒவ்வொரு வருஷம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டை நம்ம கவனம் பண்ணிக்கணும். அதுல எப்படி எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம், நம்மளுடைய நெட்வொர்க் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், ரேஷியோஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக வச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். எல்லா அசெட்ஸும் வந்து அதில் சொல்லியிருக்கிறோமா, அதே மாதிரி எல்லா லைபிலிட்டி எல்லாம் சொல்லியிருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுனா பெட்டரா இருக்கும். இதுல வந்து நிறைய நம்ம லேக்கிங் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய, ஏன்னா நாங்க வந்து வரக்கூடிய கிளைண்ட்ஸை பாக்குறதுனால நான் சொல்றேன், நிறைய லேக்கிங் இருக்கு. அதை நீங்க பயப்பட வேண்டியதில்லை, ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற தருணத்திலேயாச்சும் நம்ம அதை தயார் பண்ணிக்கிட்டா நல்லது. உதாரணத்துக்கு இப்போ ரேஷன் கார்டு ஹோல்டருக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் நான் கொடுக்குறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு இருந்தா தானே 1000 ரூபாய் கொடுப்பாங்க. ரேஷன் கார்டு இல்லைன்னா பக்கத்துலேயே இருப்போம், பக்கத்து வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, நமக்கு கிடையாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும். அப்போ அது வேணும் அப்படின்னா, அது வேணுங்கிற தகுதி நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற ரெக்கார்ட்ஸை நம்ம வச்சுக்கணும். இது நம்மளுடைய கடமையாக இருக்கு. ஓகே, அடுத்தபடியா இன்னொன்னு, டாக்ஸ் ஃபைல் பண்ண சொல்லி ஆடிட்டர் சொல்றாரு, எதுக்கு இவரு அப்படியே ஐடி கம்பல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. டாக்ஸ்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். டாக்ஸ் எவேஷன் இஸ் இல்லீகல், டாக்ஸ் அவாய்டன்ஸ் இஸ் லீகல். இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. டாக்ஸ் எவைடன்ஸ் அப்படின்னாக்க வரி ஏய்ப்பு செய்வதுதான் தவறு, சட்டப்படி தவறு. வரி வராமல் பார்த்துக் கொள்வது சட்டத்திலேயே இடம் உண்டு. அப்போ டாக்ஸ் பிளானிங் நம்ம தான் பண்ணி, அதை பண்ணாம விட்டுட்டு நம்ம டாக்ஸ் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து அது சரியாக இருக்காது. ஸோ இதை புரிஞ்சுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய பேருக்கு என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னா, ஒரு வருஷம் நம்ம டாக்ஸ் கட்டிட்டா வருஷம் கட்டணும், அப்படிலாம் சட்டத்துல கிடையாது. இந்த வருஷம் லாபம் இருக்கு, நான் டாக்ஸ் கட்டுறேன், அடுத்த வருஷம் எனக்கு லாபம் கம்மி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன உண்டோ அதுதான் கட்டுறேன். லாபமே இல்ல, நஷ்டம் அப்படின்னா கட்ட வேண்டியதே இல்லை. ஆனா ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப் வந்து நம்ம செய்யறதே இருக்கு, நாம அதுக்கு தகுந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் நம்ம கரெக்டா வச்சுக்கணும். அப்போ ஒரு தடவை கட்டணும்னா வருஷம் அதவே கட்டணும் அல்லது அதை விட கூட கட்டணும் அப்படிங்கிற அந்த தேவையில்லாத பயங்கள் வந்து இருக்கக்கூடாது. இது சிறு சிறு பிசினஸ் பீப்புள் செக்டர்ல அது இருக்கத்தான் செய்யுது, ஏன்னா நேரில் வர்றதுனால நான் சொல்றேன். ஓகே, அடுத்த கட்டமா இப்ப இந்த 3 லட்சம் கோடி வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதை நம்ம அவைல் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா பார்க்கும்போது, இப்ப இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்க வேண்டாம்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த ஸ்கீம் வரும்போது எல்லாம் நீங்க அப்டேட்டா இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க.
ஐடி ரிட்டர்ன் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். அவங்க பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ப்ளஸ் வந்து எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் வாங்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பாரோவராக இருந்ததுன்னா அந்த ஸ்கீம்ல டைரக்டா நீங்கள் வந்து யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு ஆஸ்க் த பேங்க். சப்போஸ் நீங்க எக்ஸிஸ்டிங் பாரோவர் இல்லை, பட் பிசினஸ் எக்ஸிஸ்டிங் இருக்கு, ரொம்ப 5 வருஷம் 10 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டீங்க, நான் லோனே வாங்கல, எனக்கு இப்ப தேவைப்படுது அப்படின்னா அது உங்களுக்கு உண்டு. ஆனா இந்த ஸ்கீம்ல இல்ல, அது ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ல இருக்கு. இதை மைண்ட்ல வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் மோகன். $20,000 crore subordinate debt for stressed MSME. ஸ்ட்ரெஸ்டு எம்எஸ்எம்இன்னா என்ன? இப்போ பேங்க்ல வந்து நீங்க லோன் வாங்கியிருந்தீங்கன்னா 30 நாள் ஆன உடனே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டை கட்ட சொல்லுவாங்க. அந்த 30 days டைம், இந்த 30 days பீரியடை வந்து எஸ்எம்இ 0 அப்படின்னு சொல்றாங்க. 30 daysக்கு மேல 60 days வரைக்கும் எஸ்எம்இ 1 அப்படின்னு சொல்றாங்க. எஸ்எம்ஏ 1 அப்படின்னு சொல்றாங்க, சாரி எஸ்எம்ஏ. அடுத்து 60 days to 90 daysக்கு வந்து எஸ்எம்ஏ 2 அக்கௌண்ட்ஸ் சொல்றாங்க. 90 daysக்கு மேல என்பிஏன்னு சொல்றாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் 30 இன்ட்ரெஸ்ட் கட்டாம இருந்திருந்தீங்க அப்படின்னா அது எஸ்எம்ஏ 1. அதே மாதிரி பிரின்சிபல் டியூ வந்து மந்த்லி இஎம்ஐ கட்ட வேண்டியது வந்து 30 நாள் தாண்டி நீங்க கட்டல அப்படின்னாலும் எஸ்எம்ஏ 1 வந்துருது. 60 நாளைக்கு மேல போகும்போது எஸ்எம்ஏ 2 வந்துருது. 90 நாளைக்கு மேல கட்டலன்னா என்பின்னு சொல்றாங்க. என்பின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், என்பி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆபரேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா லோன் தர மாட்டாங்க, அது ரெக்கவரி மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ். இப்போ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது இந்த சபார்டினேட் டெட் அப்படிங்கிறது இந்த எஸ்எம்ஏ 1 and 2 வந்து அவங்களுக்கு இதை ஹெல்ப் பண்ணலாம், அவங்கள வந்து ரெகுலர் அக்கௌண்ட் கொண்டு வர்றதுக்கு இதை தனியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொடுக்குறாங்க. இதுவும் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டேர்ம் லோன் மெத்தட் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதர் திங் எல்லாம் வந்து நம்ம முதல் சொன்ன ஸ்கீம்ல சொன்னதுதான். பட் ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்டு அக்கௌண்ட் அப்படிங்கிறது மட்டும் தனியா பிரிச்சு அவங்க வந்து நல்ல பிசினஸ், வயபிள் பிசினஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து ஸ்ட்ரெஸ்டு கேட்டகரியில வந்துருச்சு அப்படிங்கிற போது, அதாவது பிஃபோர் பேண்டமிக், நான் சொல்றது வந்து பிஃபோர் பேண்டமிக் பிப்ரவரி வரைக்கும் நான் எடுத்துக்கங்க, பிப்ரவரிக்குள்ளேயே வந்து அது ஸ்ட்ரெஸ்டு அக்கௌண்டா மாறிடுச்சு அப்படிங்கிற கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸ்களுக்கு மட்டும் அந்த 20,000 crore இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 50,000 crore ஈக்விட்டி இன்ஃபியூஷன் ஃபார் எம்எஸ்எம்இ க்ரோ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு பாயிண்ட், இந்த 20,000 crore 50,000 crore அப்ளிகபிள் ஃபார் கார்பரேட் செக்டார் ஒன்லி. அது நீங்க மெயினா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ப்ரொப்ரைட்டர், பார்ட்னர்ஷிப் இவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 3 lakh இருக்கு இல்லையா, அது மட்டும்தான். இதுல வந்து கார்பரேட் செக்டாருக்கு மட்டும் தான் இந்த 20 crore 50 crore. இந்த 50 crore வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஈக்விட்டி ஃபண்டா வந்து அவங்க பண்ண போறாங்க. அதாவது அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ்க்கு தான் லோன் கொடுப்பாங்க. அந்த டைரக்டர் வந்து அதை ஈக்விட்டியா வந்து கம்பெனி கொண்டு போயிடணும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுல வரக்கூடிய ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கு இல்லையா, டிவிடெண்டா, அந்த இதுதான் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அந்த மெத்தடு. பட் இதுக்கு வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் இன்னும் கைட்லைன் பேங்க்குக்கு இஷ்யூ பண்ணல. இப்போ ரீசெண்டா ஒரு 2 days முன்னாடி தான் நீங்க நியூஸ்ல பார்த்துருக்கலாம், ஒரு கட்கரி அவர்கள் வந்து 20,000 crore ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இன்னும் 50,000 crore ஸ்கீம் என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அது வந்த பிறகுதான் அதனுடைய ஃபுல் டீடைல் நமக்கு தெரிய வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட். ப்ராவிடன்ட் ஃபண்டை பொறுத்தளவுல நீங்க ரொம்ப முக்கியமான ரிலீஃப் எம்ப்ளாயிட்ட இருந்து ரெக்கவர் பண்ண வேண்டியது இல்லை, நம்ம எம்ப்ளாயரும் கொடுக்க வேண்டியது இல்லை. சரி, என்ன பண்றாங்க, அது ரெண்டையும் சேர்த்து அவங்க கவர்மெண்ட்டே பே பண்ணிடுறாங்க. சரி, அது போக இந்த கான்ட்ரிபியூஷன் ரேட் 12% இருந்தது இல்லையா, அந்த 10% கொண்டு வந்துட்டாங்க. இது இந்த ரெடக்ஷன் ஆஃப்
EPF contribution வந்து applicable to all except central government and state government organizations. அவங்களுக்கு மட்டும் 12% கன்னியூ ஆகுது, மற்றவங்களுக்கு 10% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 3 monthsக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க, சப்சிக்வெண்டா எக்ஸ்டெண்டட் டு அனதர் 3 months, தட் இஸ் அப் டு ஆகஸ்ட் 2020 வரைக்கும் அவங்க இது அவங்க பே பண்ணிக்குவாங்க. நாம வந்து ரிட்டர்ன்ஸ் மட்டும், அதாவது டீடைல்ஸ் மட்டும், எம்ப்ளாயியோட டீடைல்ஸ் மட்டும் ஃபைல் பண்ணா போதும், அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்ணி பண்ணிக்குவாங்க. ஸோ இது ஒரு மேஜர் ரிலீஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல கிடைச்சது. நெக்ஸ்ட், அந்த ப்ராவிடன்ட் ஃபண்ட் ரிலீஃபை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா, ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து மந்த்லி இன்கம் 15,000 அப்படின்னா, இந்த பிஃபோர் திஸ் பேக்கேஜ் அவருக்கு வந்து டேக் ஹோம் வந்து 12,700 தான் வரும். அது அந்த ஒர்க்கிங் நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்லைட்ல பார்த்தா தெரியும். இந்த பேக்கேஜுக்கு அப்புறம் அந்த 15,000 அவருக்கு டேக் ஹோம் எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது காரணம் வந்து அவங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. நெக்ஸ்ட், மோகன் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் அப்டேட்ஸ். இன்கம் டாக்ஸ் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் financial year 18-19, that is assessment year 19-20, அதுக்கு வந்து ரிட்டர்ன் ஃபைலிங் 31st March 2020 முடிஞ்சது as per ஆக்ட். இந்த 31st March 20 பேண்டமிக் வந்ததுனால ஒரு 3 months எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, 30th June வரைக்கும் கொடுத்தாங்க. அதை அகைன் 31st July வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அசஸ்மெண்ட் இயர் 19-20, ஃபினான்ஷியல் இயர் 18-19, அதுக்கு இன்னும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கலாம், டைம் இருக்கு. ஓகே, அடுத்தது ஃபினான்ஷியல் இயர் 19-20, அசஸ்மெண்ட் இயர் 20-21, அதுக்கு வந்து 31st August டைம் இருந்தது, அதை வந்து 30th November எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட், அதுக்கு வந்து 30th September இருந்தது, அதை 31st October எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆதார் பேன் லிங்கிங் வந்து March 2021, இந்த இயர் எண்டு வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க, 31/3/2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால இந்த டிடக்ஷன்ஸ், சேலரிடு பர்சன்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா, இந்த 80C, 80D, 80G இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பெனிஃபிட் அடைகிறதுக்கு 31st July வரைக்கும் டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிடிஎஸ் ரிட்டர்ன், இ ஃபைலிங் ஆஃப் டிடிஎஸ் ரிட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இந்த 4th quarter எண்டிங் March 31st 2020 அந்த பீரியடுக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு 31st July வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ்லி 30th June வரைக்கும் இருந்தது, இப்போ வந்து 31st July எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் செக்டருக்கு 15th July பண்ணியிருக்காங்க. இ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் 16 இஷ்யூ பண்றதுக்கு 15th August டியூ டேட்டா கொடுத்துருக்காங்க. தென் இந்த எக்ஸ்டென்ஷன்னால இந்த வெய்வர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 234A ஃபைலிங், அதாவது 234Aங்கிறது வந்து டிலே இன் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்றோம் இல்லைங்களா, டிலேயா, அப்படி பண்ணக்கூடியதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்பொழுது அதுல செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் 1 lakh வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு மேல 1 lakh மேல செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் விவாத் சி விஸ்வாஸ் ஸ்கீம், இன்கம் டாக்ஸ் ஸ்கீம். இதுல இந்த டிஸ்பியூட்டுக்கு அப்ளை பண்ணி டிஸ்பியூட்டடா இருந்து அப்பீல் ஃபோரம்ல ITATல இருந்ததெல்லாம் வந்து நீங்க இந்த ஸ்கீம்ல போய் அப்ளை பண்ணி அந்த டிஸ்பியூட்டட் டாக்ஸ்ல வந்து கன்செஷனல் ரேட்ல பே பண்ணா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் சொல்லி செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது அந்த ஸ்கீம். அதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன், டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க, 31st December 20 வரைக்கும் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ் ஐ திங்க் ஐ ஹவ் கன்சியூம்ட் லாட் ஆஃப் டைம். ஸோ கொஞ்சம் சுருக்கமாக முடிக்கிறேன், அப்போதான் எல்லாருக்கும் அந்த டைம் கிடைக்கும். அதனால
கைண்ட்லி பேர் வித் மீ. ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது. ஒரு சாதாரண ஒரு ஸ்மால் ட்ரேடர் இவங்களுக்கு எல்லாம் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் இருந்தா தான் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவேன்னு இவங்க ஜிஎஸ்டியில சொல்ல வேண்டியது. பேங்க்ல போய் காட்டோம்னா ஜிஎஸ்டி சர்டிபிகேட் இருந்தா தான் பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுவேன்னு சொல்ல வேண்டியது. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. அதுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு. நம்ம வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 45 நாள் கழிச்சு 45 நாளுக்குள்ள நம்ம வித்தின் 45 days அதுக்குள்ள வந்து அந்த பேங்க் டீடைல்ஸ் ஃபில்அப் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. இது ஒரு மேஜர், அதாவது பப்ளிக் கிரீவன்சஸ் கொஞ்சம் அட்கேர் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு அருமையான ஒரு போட்டோவை போட்டிருக்கிறாரு அருமை நண்பர் மோகன் அவர்கள். இந்த ஜிஎஸ்டி பத்தி போடும்போது பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அப் ஐ வில் ஃபீட் யூ அப்படின்னு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்றாங்க. எக்கானமி கீழே விழுந்து கிடக்கு. ஃபீட் மீ ஐ வில் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லி எக்கானமி சொல்லுது. இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா கோழில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததாங்கிற கதையா இருக்குது. ஃபீட் பண்ணாதான் என்னால எந்திரிக்க முடியும்னு சொல்லக்கூடிய எக்கானமி இவங்க வந்து நீ எந்திரி நான் ஃபீட் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் ஓடிட்டு இருக்குது. எப்படியோ நம்ம எந்திரிச்சாகணும், எந்திரிச்சு ஓடி ஆகணும். கவர்மெண்ட்டும் அதற்கு உண்டான வேலைகளை செய்யும் என்று நம்புவோமாக. அடுத்தது வந்து ஜிஎஸ்டி டியூ டேட் ஃபார் ஜிஎஸ்டிஆர் 3B. அது வந்து பாத்தீங்கன்னா டர்ன் ஓவர் எபவ் 5 crore வந்து ஒன்றும் மாற்றம் இல்லை. அது ஏற்கனவே இருந்த 20th தான், அதே டேட்டு தான். லெஸ் தென் 5 crore இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஸ்மால் ட்ரேடர், ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ண சொல்லி ஆல்ரெடி 22nd கொடுத்துருந்தாங்க. இப்போ 24th ஆஃப் சப்சிக்வெண்ட் மந்த் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா டியூ டேட்ஸ் ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து சில கான்ட்ரடிக்ஷனும் இருக்கு. இந்த டியூ டேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைலிங்க்கு, ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைலிங்க்கு டியூ டேட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண டீடைல்ஸ் இதுல இருக்குது. இது எல்லாம் வந்து நீங்க ஐ திங்க் நம்ம அந்த நீங்க மெயில கேட்டீங்கன்னா அது மெயில கூட நீங்க வாங்கிக்கலாம் அந்த டேட்ஸ், டியூ டேட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து ஃபைலிங்க்கு 10th ஜூலை அப்படின்னு சொல்லி ரிவைஸ் டேட் கொடுத்துருக்காங்க. 10th ஜூலை 2020 வரைக்கும் மார்ச் உரிய ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணான்னு கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிஆர் 3Bல அதே மார்ச் 20க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில வந்து கம்பெனிஸ் எபோவ் 5 crore நமக்கு வேண்டாம் விடுங்க. பிலோ 5 crore பார்ப்போம். அப் டு 5 crore அதுல ஸ்பெசிஃபைடு ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு 3/7 ஒரு டேட் கொடுத்து அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல, பெனால்டி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்ல, 3/7 பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. மார்ச் 20 பண்ணணும், மார்ச் 20 ஜூலை 3 பண்ணணும். ஆனா ஜிஎஸ்டிஆர் 1க்கு வந்து 10/7 வரைக்கும் ஒண்ணு போட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஐ திங்க் இது வந்து சப்ஜெக்ட் டு சேஞ்சா இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து ஆன் ரெப்ரசன்டேஷன் கவர்மெண்ட் மே சேஞ்ச் டேட்டு. இப்போதைக்கு இருக்கிற டேட்டை வந்து நீங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். ஸோ பிப்ரவரி மார்ச்சுக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணாதவங்களுக்கு இப்போ டைம் இருக்கு, இப்போ நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இதுல வந்து முக்கியமான. அடுத்தது ஸோ இப்போ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 ways to support your community during COVID-19. இந்த 5 waysங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். ஒன்றும் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு த்ரூ லேபர் லா, ரிலாக்ஸேஷன் த்ரூ லேபர் லா. அடுத்து வந்து ரியல் எஸ்டேட்ல மட்டும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லலை நான். அதுல வந்து இப்போ நான் ஒரு சின்ன ஹைலைட் மட்டும் பண்ணிடுறேன். ரியல் எஸ்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைன்ஸ் அண்டர் ரேரா ஆக்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து 6 months எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் அதுல இருக்கு ரியல் எஸ்டேட். அப்போ 5 ஆஸ்பெக்ட் அப்படின்னு வரும்போது ஃபினான்சியல் ஆஸ்பெக்ட், லேபர் லா, ரியல் எஸ்டேட், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி. ஸோ இந்த 5 ஆஸ்பெக்ட்லையும் உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. இதை தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பாருங்க. இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த எலிஜிபிலிட்டி உருவாக்கி கொடுக்கறது தான் எங்களுடைய வேலை. அதனால நீங்க வந்து த்ரூ எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து அவங்க ஜேசிசிஐ ஆர்கனைசேஷன் மூலமா வாங்கிட்டு நீங்க அப்ரோச் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கு உண்டான தீர்வு எங்களிடம் உள்ளது, அதை தீர்த்து கொள்ளலாம்.
என்று கூறிக்கொண்டு, நாம் வந்து கவர்மெண்ட் இவ்வளவு கவனமா நமக்கு ரிலீஃப் கொடுக்குது அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அட்லீஸ்ட் இந்த கோவிட்ல நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கு அரசு சொல்லக்கூடிய வழிமுறைகளை தயவு செய்து நீங்க கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களை மனமோந்து கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இனி கொஸ்டின் செஷன் இருந்தா சொல்லுங்க சார். தேங்க்யூ முருகேசன்.